சுடுதண்ணில நல்லா குளிச்சுப்புட்டு அம்மா கிட்ட பாலையும் குடிச்சுட்டு நல்ல ஒரு தூக்கமும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் உங்க அப்பாவை தேடுறது. உங்க அப்பா கிட்ட பேசுறியா? போன பேசுறியா? போன் பேசுறியா? உங்க அப்பா எங்க இருக்கான்னு போன் பேசுறியா? சீக்கிரம் வர சொல்லு வீட்டுக்கு. இப்பதான் பாட்டி வந்த. ஐயா பாத்தியா, உன் பிள்ளை என்னத்துக்கு இவ்வளவு நேரம் சிரிக்கான்னு எனக்கு தெரியல. பின்னாடி திரும்பி பார்த்தா நீ சிம்பிட்டு நேரம் இதெல்லாம் வச்சு விளையாட்டு காமிச்ச. செல்லலுக்கு சிரிக்கல. உம்முன்னு என்ன பார்த்துட்டு தான் இருந்தா. உன்னை பார்த்தது எப்படி சிரிச்சு விளையாடுறான் பாத்தியா? பப்ளு ஏலே, உன் அப்பனை பார்த்து சிரிக்கியா? உங்க அப்பனை பார்த்து சிரிக்கியா? என்னதான் சிரிச்சாலும் உன் அப்பா உன்னை தூக்க மாட்டான். நீ எப்படிதான் கூப்பிட்டாலும் கத்துனாலும் அழுதாலும் உன் அப்பா உன்னை தூக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கும் தூரமா உன்னை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். கூப்பிட்டா கூட உன் அப்பா உன்னை தூக்கவே மாட்டான். அப்படியே அந்த தூரமா உட்காந்து உன்னை பார்த்துட்டு அப்படியே எழுந்திருச்சு போயிடுவான். அவனுக்கு உன்னை தூக்கணும்னு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு, ஆனா தூக்க மாட்டான். ஏன்னா உன் அம்மா கறிதான் உன்னை தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டால, அதனால அவன் தூக்க மாட்டான். உன் அம்மா சொன்னதுதான் உன் அப்பா கேட்பான், நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். அப்படிதானே ஐயா? உன் பிள்ளைய தூக்க மாட்டல்ல? உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி உன் பிள்ளைய நீ தூக்க மாட்டல்ல? ஓரமா நின்று பார்த்துட்டு போயிடுவேன். இல்ல பாட்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வெளியில இருந்து வரேன் பார்த்தீங்களா, குளிக்க கூட இல்லை. அவன் இப்பதான் குளிச்சுட்டு படுத்திருக்கான் போல. நான் வேற வெளியில இருந்து வந்திருக்கேன். ஏதாவது அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும், அதனால தான். என்னையா பாட்டிக்கிட்டே நடிக்கிறியா? என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கியா? நானும் அங்கதானே இருந்தேன், அப்புறம் என்னத்துக்கு நடிக்க? இப்பெல்லாம் வீட்டு பக்கமும் வரதில்ல. வந்தா உன் பிள்ளைங்க ஓரமா நின்று பார்த்துட்டு மட்டும் போயிடுற. வீட்டில் இருக்கவங்க யாரும் உன்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுறதில்ல. நீ சாப்பிட்டியா, என்ன பண்ற, எங்க இருக்க, யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. பாட்டி தான் உனக்கு போன பண்ணி எங்க இருக்க சாப்பிட்டேன்னு கேட்டுட்டே இருக்க. ஆனா அப்ப கூட ஒழுங்கா பதில் சொல்றது இல்லை. ஏயா, மற்றவங்களும் கோபமா இருக்காங்க, பாட்டியும் கோபமா இருப்பானு பாட்டிக்கிட்ட பேசாமையே இருக்கியா? ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இது பாரு ஜாமி, மனுஷமாருங்க தப்பு பண்றது சாதாரண விஷயம் சொல்ல மாட்டேன். தப்பு பண்ணிடுவாங்க, அது அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி தான் நீயும் உன்னோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க. நான் உன் தப்ப நியாயப்படுத்தலாம் பேசல, ஆனா உன் தப்ப உணர்ந்து அவகிட்ட காலை விழுந்து மன்னிப்பு கேட்டோம். அவன் ஒன்னும் மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா பிள்ளையை தூக்க கூடாதுன்னு மனசாட்சி இல்லாம சொல்லிட்டா. அதுதாயா பாட்டிக்கு மனசு ரொம்ப வலிக்குது. பெத்தவன் பிள்ளைய தூரமா நின்று பார்த்துட்டு போற வழி இருக்கே, அது யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவ. ஆனா ஏன் பேர பிள்ளை அவன் பிள்ளைய தூக்காம ஓரமா நின்று பார்த்துட்டு ஏக்கத்தோட வெளியில போறான். அதை நினைக்கும் போது என் அடிவயிறு பத்திட்டு எரியுது. பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, நான் அவனை தூக்க மாட்டேன். அதான் அவனை தினமும் வந்து பார்க்குறேன்ல, அவன்கிட்ட பேசுகிறேன்ல, எனக்கு அது போதும் பாட்டி. எங்க என் பிள்ளைய பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவானோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை, பார்க்கலாம், பேசலாம், கொஞ்சலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தூரமாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கா. அது போதும் பாட்டி, எனக்கு இது போதும். என் பையனை தூரமாக இருந்து நான் பார்த்துப்பேன். ஆனால் தூரமாக இருந்து பார்க்கறதால என் பையனுக்கு என் மேலே பாசம் இல்லாமலாம் இருக்காது. பார்த்தீங்கல்ல, என்னை பார்த்ததும் எப்படி சிரித்து விளையாடுறான்னு. எனக்கு அது போதும் பாட்டி, எனக்கு இது போதும். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில வேதனையை காட்டாம சுத்திட்டு இருக்கியா? சரியா? ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் இது எல்லாம் மாறும். உன் பிள்ளை உன்கிட்ட அழகா வருவான் பாரு. நீ அவனை அள்ளி கொஞ்சம் தான் போற. பப்ளு, என்னடா தங்கம், அப்பா கிட்ட பேசுறியா? என்ன பேசுறீங்க? அப்பா கிட்ட என்ன சொல்ற? அச்சோ, அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சா? அப்படியா? சரிடி தங்கம், சரி. இன்னும் உனக்கு பேர் வைக்க மாட்டேங்கிறாங்களா? உனக்கு ஃபங்க்ஷன் வைக்க மாட்டேங்கிறாங்களா? சரி சரி, நான் சொல்றேன், எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். என் பிள்ளைக்கு கிராண்டா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நான் சொல்றேன். என்ன கல்யாணி, என் பிள்ளை பிறந்து இவ்வளோ நாள் ஆகுது, இன்னமும் அவனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கல? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
நாங்க எங்க பேர் வைக்க மாட்டேன்னு சொன்னோம். நீ உன் பொண்டாட்டி சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு மூலையில இருக்கீங்க. இதுல எங்க இருந்து நாங்க பேர் வைக்க முடியும்? பெத்தது நீங்க ரெண்டு பேரும். நீங்க இல்லாம நாங்க எப்படி பேர் வைக்க முடியும்? நீங்க ஏதாவது சொன்னாதான். கல்யாணி கல்யாணி, பிரச்சனை எங்க 2 பேருக்குள்ள, அதை நாங்க பாத்துக்கிறோம். அதுக்குன்னு என் பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் வைக்காம அப்படியே விட்டுருவீங்களா? இங்க பாருங்க, சீக்கிரமா ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுங்க. என் பிள்ளைக்கு கிராண்டா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கணும். அது சரி. ஏலே அப்பங்கார நீதான் பெருசா திருவிழா மாதிரி உன் பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி பேர் வைக்கணும். என்ன கல்யாணி, என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? இப்படிங்கிறதுக்குள்ள என் பிள்ளைக்கு எவ்வளவு கிராண்டா ஃபங்க்ஷனை ரெடி பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன வீட்டுல இத்தனை பெரியவங்க இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் நீங்க தான் பார்த்து பார்த்து பண்றீங்க. உங்க பேச்சை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதைப்படிதான் நடக்கணும்ட்டு நானும் பொறுமையா இருந்தா நீங்க இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. யார்ல பேசல? அதெல்லாம் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்க நாங்க என்ன எதிரா பார்த்தோம். அதனாலதான் அந்த வேலை எல்லாத்தையும் அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது சொன்னாதான் அதெல்லாத்தையும் திரும்பவும் ஆரம்பிக்க முடியும். அதான் நான் சொல்றேன்ல, எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எங்களோட போகட்டும். அதுக்குன்னு என் பிள்ளையோட ஃபங்க்ஷனை நிறுத்தி வைப்பீங்களா? சீக்கிரம் என் பிள்ளையோட ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்கணும். அப்ப சொல்றது கரெக்டு தானே? சொல்லு, அப்ப சொல்றது கரெக்டு தானே? உனக்கு கிராண்டா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கணும் இல்ல? அப்படி சொல்லடி தங்கம். ஐயா அவதான் இங்க இல்லல, குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் பிள்ளை என்கிட்ட கொடுத்துட்டு போனா. கொஞ்ச நேரம் பிள்ளைய எடுத்து மடியில வச்சுக்கோ. இல்ல பாட்டி, தப்பு. அவ சொல்லிட்டா, நானும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். அவ சொன்னதை மீறி நான் அப்படி பண்றது ரொம்ப பெரிய தப்பு. என்னது தப்பு? என்ன தப்பு? பெத்த பிள்ளைய தூக்க கூடாதுன்னு சொன்னது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா, நான் பாத்துக்கறேன். நீ பிள்ளைய தூக்கு. வேணாம் பாட்டி, வேண்டாம். அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவ சொன்னதை நீங்களும் தானே கேட்டீங்க. தப்பி தவறி நான் அவ இல்லாதப்போ பிள்ளைய தூக்குனா அது அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாம பிள்ளைய தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுவேன்னு சொல்லிட்டா. அவ சொன்னா செஞ்சிருவா பாட்டி. வேண்டாம், என் பிள்ளைய நான் தூரமா நின்று கூட பாத்துக்கிறேன். ஆனா நம்ம கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லாம பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டானா அதை விட வழி வேற எந்த வழியும் இல்லை பாட்டி. வேண்டாம், என் பிள்ளைய நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். எனக்கு இந்த சந்தோஷமே போதும். என்னல நீ அவ ஏதோ அன்னைக்கு கோவத்துல சொல்லிட்டா, அதையும் பிடிச்சிட்டு இருப்பியா? பிள்ளை 10 நாளா பிள்ளைய வந்து ஓரமா நின்னு பாத்துட்டு போற. நீ பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ தூக்க மாட்டேன்னு அவன் என்ன அழுவுறான் தெரியுமா? அவனை சமாதானப்படுத்த எம்படி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. பிள்ளைய தூக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். அவ வந்து கேட்டா நான் சொல்லிக்கேன். வேணாம் பாட்டி, வேண்டாம். என் பிள்ளைய நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். எனக்கு இந்த சந்தோஷமே போதும். இல்ல சொல்றேன்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்லிட போறா? நீ பிள்ளைய தூக்கு. பாவம் பாரு, உன்னை பார்த்து எப்படி சிரிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். நீ படிக்க எழுந்திருச்சு போயிடுவ. இப்ப நீ போனதுக்கு அப்புறம் என்ன அழுவழுவம் தெரியுமா? பாட்டி என்னமா குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன் பாட்டி. எழுந்திருச்சுட்டானா? ஆமாமா, எழுந்திருச்சுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்திருச்சான். அழுதானே பாட்டி? இல்ல அழுவல. அவன் பாட்டுக்கும் சென்னைன்னு விளையாண்டுட்டு கிடந்தான். நான் அவனுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்கல, அப்புறம் என்னத்துக்கு அழுவ? அழுதுன்னு உன்னை கூப்பிட்டுருப்பால, அழலாம் கிடையாது. அப்படியா? குளிச்சுட்டு இருக்கும்போதே நினச்சிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு எழுந்திருச்சு அழுதுருவானோன்ட்டு. நல்ல வேலை அழுகலை. டே தங்கம். அதுடி மக்கா, பிள்ளைய அவன் அப்பா தூக்கட்டுமே. பாட்டி, உங்களுக்கு நானும் என் பிள்ளைங்க இருக்கணும்னு ஆசை இருந்தா இந்த மாதிரி கேள்வி திரும்பியும் கேட்காதீங்க. இல்லம்மா, நான் எதுவும் கேட்கல. நான் எதுவும் கேட்கவும் இல்லை. அம்மாவும் அத்தையும் எங்கே போனாங்க? சண்டைக்கு போயிருக்காங்க, வருவாங்க. அப்படியா? சரிங்க பாட்டி. தங்கம், என்னடா ரொம்ப நேரம் கீழே இருக்கியா? சரி வா, உன்னை நான் போய் தொட்டியில் போடுறேன். கீழே கிடக்கட்டும். தொட்டில போட்டா துள்ளுவான். ஏன்னா தூங்கல பத்தியா? இப்பதானே தூங்கி எழுந்திருச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தொட்டில போட்டு தூங்குவான். சரிங்க பாட்டி. என்னடி தங்கம், என்னடி பட்டு, என்னத்துக்கு அழுவ? என்னத்துக்கு அழுவ? இம்பட்டு நேரம் சிரிச்சு விளையாண்டு கிடந்தியே, என்னத்துக்கு திடீர்னு அழுவ? ஆரம்பிச்சிட்டான், திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான். ஐயா கௌதம, அப்பா போனதுக்காக தான் அழுவுறியா? ஏடி தங்கம், அப்பா போயிட்டானா? அப்பா உன்னை தூக்காம போயிட்டானா? அதனாலதான் அழுவுறியா? இதனாலதான், இந்த ஒரு காரணத்தாலதான் இவன் மேல எனக்கு கோவமா வருது. என்ன சாமி நீ இப்படி சொல்ற? ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பா இல்ல. உங்க ரெண்டு பேரும் சண்டையில பச்சை பிள்ளை இது என்ன பண்ணும்? பாட்டி, கஷ்டப்பட்டு இவனை சுமந்து நான் பெத்தேன். ஆனா இவனுக்கு அவங்க அப்பா மேலதான் பாசம் அதிகம். எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்துட்டு போனா போதும், உடனே அழ ஆரம்பிக்கிறது. இவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே இன்னும் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதான் பார்த்துட்டு போறாருல, அப்புறம் என்னத்துக்கு இவன் அழுவணும்? அப்பங்கார பார்த்துட்டு போனா மட்டும் போதுமா? பச்சை பிள்ளைக்கு ஏக்கா இருக்காதா? அப்பன் தூக்கணும்னு ஏக்கா இருக்காதா? நம்மளே இவனை வந்து பார்த்தா கூட கையை நீட்டி காட்டுவான்ல தூக்குங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இவன் பிறந்ததுல இருந்து
அவன் தானடி அம்மா வச்சுட்டே கிடந்தா மடியில. அப்படி இருக்கும்போது இப்ப இவன் தூக்காம இருந்தா இவனுக்கு ஏக்கம் இருக்காதா? அதான் புள்ள பார்த்து கத்துறான். இதுல இவன் மேல கோவப்படுற? என்னமோ பாட்டி, ஆனா கூடி சீக்கிரம் இதையும் மாத்துறேன். இவன் எனக்கு மட்டும்தான் பிள்ளை, யாருக்கும் கிடையாது. நான் யாருக்கும் விட்டு தரவும் மாட்டேன். ஆ, டேய் அழாத, இங்க வா. அதுடி மக்கா, சின்னத்துக்கு பிள்ளைய அப்படி தூக்கிட்டு போற? பாவம் பிள்ளை, என்ன தெரியும்? அழாதன்னு சொல்றேன்லடா, அழாத. ஐயோ, பச்சை புள்ள மனசு என்ன பாடுபடுது. ஏன் இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கறான்னு தெரியலையே. இவ வேற சென்னைக்கு உட்கார வேண்டியதானே பிள்ளைய பாத்துக்கிட்டு. எதுக்கு எழுந்திருச்சு இப்ப ஓடுனா? என்ன சொன்னாங்க இப்போ? அவ படிக்க என்கிட்ட தானே பேசிட்டு நின்னா. இவன் என்னத்துக்கு எழுந்திருச்சு ஓடுனா? எப்படி அழுகுறான் பாரு. இவனுக்கு தெரியும்ல எழுந்திருச்சு போனா புள்ள அழுகுன்னு. தெரிஞ்சு எழுந்திருச்சு போயிருக்கான். பப்ளு, ஐயோ, என் புள்ள அழுகிறது என்னால் தாங்கிக்கவே முடியல. ஆனால் எனக்கு வேற வழி தெரியலடா. நாங்கள் இருந்தனா என் மேலே இருக்கிற கோபத்தை உன் மேலே காட்ட மாட்டா. இருந்தாலும் வேண்டாம், நானே அதுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்க வேண்டாம். அதனால தான் வந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுறா. அப்பாவை மன்னிச்சிடு. கௌதம், தாத்தா. என்னையா அழுதுட்டு நிக்கிறியா? இல்லை தாத்தா, அப்படிலாம் இல்லை, சும்மா தான். ஐயா, தாத்தா கிட்டே போய் சொல்றியா? நீ அழுதுட்டு நிக்கிறத தான் நான் பார்த்தனே. என்னையா புள்ள அழுதுறத பார்த்துட்டு அழுதுட்டு வந்துட்டியா? முடியல தாத்தா. எதை வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் என் பிள்ளை அழுகிறத மட்டும் என்னால் தாங்கிக்க முடியல தாத்தா. அவன் அழுகும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியல. சரி, கவலைப்படாதய்யா, எல்லாம் மாறும். இப்படியாவா இருக்க போகுது? ஒரு நாள் அவ கோவம் குறைஞ்சி உன்னை ஏத்துப்பா. நீயும் உன் பிள்ளைய தூக்கி கொஞ்சம் தான் போற. இல்லை தாத்தா, அவன் என்னை ஏற்றுக்க மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவளை காயப்படுத்திட்டேன். அதனால அவன் என்னை ஏற்றுக்க மாட்டா. எனக்கு பரவாயில்ல தாத்தா, ஆனால் என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் எனக்கு கொண்டிருக்கலாம், சந்தோஷமாக அதை ஏற்றிருந்திருப்பேன். ஆனால் பிள்ளைய தூக்கக்கூடாதுன்னு சொன்னது தான் தாத்தா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. என்னால் ஏற்றுக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. சரியா, தாத்தா சொல்றல்ல, அதெல்லாம் சரியாகும். எத்தனை நாளைக்கு கோவம் இருக்கும்? கோவம் எல்லாம் குறைஞ்சி சந்தோஷமா வாழ்வ. தப்பு பண்ணிட்டுதான். தாத்தாவுக்கும் உன் மேல கோவம் இருக்குதான். ஆனா என்ன பண்றது? மனுஷங்கன்னா தப்பு செய்யதான் செய்வாங்க. ஆனா திருந்து நீ மன்னிப்பு கேட்ட பத்தியா? அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியும் எல்லாரும் முன்னாடியும் உன் தப்ப சொல்லி மன்னிப்பு கேட்டல்ல, அப்பவே நீ திருந்திட்டையா? விடு, எல்லாம் சீக்கிரம் சரியாகும். சரிங்க தாத்தா. அப்புறம் தாத்தா, குழந்தை பிறந்து இத்தனை நாள் ஆகுது. பிரச்சனை எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை தான். அதுக்குன்னு பிள்ளைக்கு பேர் வைக்காம அப்படி இருக்கிறது நல்லது இல்லைல்ல. அவனுக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும்ல. நானே உங்ககிட்ட இதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஆனால் ஐயா, நானே உன்கிட்ட பேசலான்னு இருந்தேன். நீ தான் இப்ப வீட்டுக்கே வரமாட்டேங்கிறியே. வர உன் பிள்ளைய பார்த்துட்டு அப்படியே போயிடுற. எப்ப வர எப்ப போறன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, பேர் வைக்கிறதுக்கு ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணதெல்லாம் அப்படியே பாதியிலே நிக்குது. நீங்க என்ன ஏதுன்னு சொன்னாதான் அது திரும்பவும் ஆரம்பிக்க முடியும். தாத்தா, இதில் சொல்ல என்ன இருக்குது? எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம்னு சொல்ல முடியாது. எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. அது நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்குன்னு பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நிறுத்தி வைக்கிறது வேண்டாம். அது நீங்கள் நினச்ச மாதிரி, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஏற்பாடு பண்ணுங்க. அது நடக்கட்டும். உங்க அம்மாவும் அதிதி கிட்ட பிள்ளைக்கு பேர் வைக்கிறத பத்தி பேசியிருக்கா போல. அவளும் சரி எடுத்து பண்ணுங்க, இதுல எதுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்கா. அதான் எதுக்கும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்கலாம்னு தான் கேட்கறேன். அதான் அவளே சொல்லிட்டால தாத்தா. அப்புறம் என்ன தாத்தா, நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் ரெடி பண்றதெல்லாம் சரி, பிள்ளைக்கு பேர் என்ன வைக்க போறீங்க? தாத்தா, அது அவளே பார்த்துப்பா. அவள் இந்நேரத்துக்கு கண்டிப்பாக பேர் யோசிச்சு வச்சிருப்பா. அவளே பேர் வைப்பா. சரியா, கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாகும். சரிங்க தாத்தா, நான் கிளம்புறேன். எங்கேயோ போற? இல்லை தாத்தா, குழந்தைய பார்க்கணுன்னு தான் வந்தேன், பார்த்துட்டேன். அதான் கொஞ்சம் வேலை இருக்குது தாத்தா, நான் போயிட்டு வரேன். ஏயா, வீட்லயே தங்க மாட்டேங்கிறியே. சாப்பிட்டியா என்னன்னு கூட தெரியல, என்ன பண்றேன்னு தெரியல. ஏயா இப்படி பண்ணிட்டு இருக்க? பிள்ளைய மட்டும் வந்து வந்து பார்த்துட்டு போயிடுற. சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ற, ஏது பண்ற, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வீட்டில் இருக்கவளும் உன் மேல இருக்கிற கோபத்துல உன்னை எதுவும் கேட்கறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. இந்த கிழமைதான் மாத்தி மாத்தி கேட்டுட்டு கண்டுக்கிட்டு இருக்கோம். என்னதான் பேர பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் நாங்க மன்னிச்சு ஏத்துக்க தானே செய்யணும். ஏன்னா நாங்க பெரியவங்க, பக்குவப்பட்டவங்க. நாங்க செய்யாத தப்பா மனுஷங்கன்னா தப்பு பண்ணதான் செய்வாங்க. அதுக்குன்னு இந்த அளவுக்கா? இங்க பாரியா, வா கொஞ்சமா சாப்பிட்டு போ.
இல்லை தத்தா, நான் வரும்போதே ஹரி வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஏய் நிஜமா தான் சொல்றியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் தத்தா, நான் அங்கே தான் இருந்தேன். அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைய பார்க்கலான்னு வந்தேன். நான் சாப்பிட்டேன் தத்தா. நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்கு, வருவேன். சரியா, பார்த்து போ. ஆ சரிங்க தத்தா. என் பேரன் பாவம் மனசு நொந்து போய் போறான். தினமும் பிள்ளைய வந்து பார்த்துட்டு போறான். அவனும் இவன் வந்து பார்த்தா சிரிக்கான், விளையாடுறான். அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டா அழ ஆரம்பிக்கிறான். அப்பா மேல எம்புட்டு பாசம் பிள்ளைக்கு. ஆனா பேத்துக்கு தான் புரிய மாட்டேங்குது. என்னத்துக்கு இப்படி சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல. பாவம் புள்ள மனசு உடைஞ்சு போகுது. இந்த பிரச்சனை எல்லாம் என்னைக்கு தீருமோ? 2 பேரும் சேர்ந்து என்னைக்கு சந்தோஷமா வாழ்வாங்களோ? கடவுளே, நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும். நஸ்ரீன் அக்கா, வந்துட்டியா? என்னடா இன்னும் ஆளை காணும்னு பார்த்தேன். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஆஃபீஸ்லே நீங்கள் மட்டும்தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ம், ஆமா ஆமா, நான் மட்டும்தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி, என்ன விஷயம்? அக்கா, என்ன பார்த்து பேசுங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு ஹெல்ப்னு சொல்ல முடியாது, நான் முடிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா? நான் முடிச்சிட்டு அப்படியே போயிட்டேன்னா சோஃபியா மேம் பார்த்துட்டு திட்டுவாங்க. அவங்களுக்கு வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதனால தான் கேட்குறேன். ப்ளீஸ்க்கா, வந்து எனக்கு செக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். மேனேஜர், எம்டி, அப்புறம் சிஇஓ, இவங்க 3 பேருக்கும் இந்த நாள் வரைக்கும் நீ பயந்தது கிடையாது. சிஇஓ சார் இப்பதான் வந்திருக்காரு. ஆனா அவர் வந்தனைக்கே நீ சைட் அடிச்சிட்ட. அதனால அவருக்கு நீ பயப்படவே மாட்ட. ஆனா சோஃபியா மேமுக்கு மட்டும் இது நாள், அதுவும் இந்த ஆபீஸ்க்கு வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் பயந்துட்டு இருக்க. அவங்கள பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக பயம் வருதுக்கா. அதனால தான் எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க கிட்ட மட்டும் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா கோவப்படுவாங்க. உனக்கு சோஃபியா மேம் பிடிக்காதா? யார் சொன்னா? அக்கா, எனக்கு உங்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு சோஃபியா மாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்தா பயம் இருக்கும், ஆனால் அவங்களுடைய கேரக்டர் எவ்வளோ நல்ல கேரக்டர் தெரியுமா? ரொம்ப தைரியமானவங்க. பொண்ணுங்கன்னா அந்த மாதிரி தான் தைரியமாக இருக்கணும். அவங்க தான் என்னோட ரோல் மாடல். ஆனால் வேலை விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பாங்க. அது மட்டும்தான் அவங்க கிட்ட. மற்றபடி அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம், புரிஞ்சுக்கிட்டா சரி. அக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியும். சோஃபியா மேம் வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் தான். ஆனால் மற்ற டைம்லலாம் நல்ல ஜாலியாக பேசுவாங்க. அக்கா வாங்கக்கா, ப்ளீஸ் செக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன மிஸ்டேக் இருக்குன்னு மட்டும் சொல்லிவிடுங்க, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேம் வந்து செக் பண்ணுவாங்க. ப்ளீஸ்க்கா. சரி, வரேன். பாடா, நல்ல வேலை ஒத்துக்கிட்டாங்க. ஆ, அந்த சைடு நம்மளை ஏதோ இழுக்கிற மாதிரியே தோணுச்சு. யார் அது? புதுசாக இருக்காங்க, ஆனால் ஃபேஸ் தெரியலையே. நஸ்ரீன் அக்கா. என்ன? இப்போ நான் வரேன். அக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், விக்ரம் சார் கிட்ட யாரோ நின்று பேசிகிட்டு இருக்காங்களே, யார் அவரு? ம், பார்த்துட்டியா? ம், இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நீ நகர்ந்த மாதிரி தான். சொல்லுங்கக்கா, யார் அவரு? ஃபேஸ் பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்களா? ம், பார்த்தேன். அவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். இவ்வளோ நேரம் விக்ரம் சார் ரூம்ல தான், அதாவது அவர் கேபின்ல தான் இருந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் கிளம்புறாரு, அதான் சும்மா நின்று அங்கே நின்று பேசிட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்? பார்த்துட்டு தான் இருந்தீங்களா? அக்கா சொல்லுங்க, அழகா இருந்தாரா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரா? ம், பரவாயில்லக்கா, சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. போங்கக்கா, நீங்க லைஃபே வேஸ்ட் பண்றீங்க. யாரையும் சைட் அடிக்க மாட்டேங்கிறீங்க. யார் மேலேயும் உங்களுக்கு ஒரு க்ரஷ்ங்கிற ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. போங்கக்கா. ஆனா பின்போஸ் பார்த்தா ஆள் நல்லா ஹேண்ட்ஸமா தான் இருப்பாரு போலயே. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் இந்த இடத்த விட்டு நகருவேன் நினைச்சேன். ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் நீ நகர மாட்டான்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். விடுங்கக்கா, சைட் அடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா? சரி. ஐயோ, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்களேன், ஒரு தடவையாவது உங்களை பார்த்துட்றேன். ஐயோ, இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. அக்கா பாருங்களேன், எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. விழிகள் வேறாரையும் பார்க்காது. ஹே, அவனை பழகி தொலைத்த இதயம் வேறா.
ரொம்ப ஹாப்பி உங்களை வந்து பார்த்ததுல. எனக்குமே விக்ராந்த் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லாஸ்டா அந்த பெங்களூர் மீட்டிங்ல தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். நான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் எனக்கு ஹெவி வேலையா, அதான் என்னால் உங்ககிட்ட பேச முடியல. பட் ரொம்ப சர்ப்ரைசிங், நீங்க என்னோட ஆஃபீஸ்க்கு வந்தது, அதை விட நீங்க திரும்பவும் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கும் தான். எவ்வளோ நாளைக்கு தான் அங்கேயே இருக்க முடியும், ஃபேமிலியும் பார்க்கணும்ல, அதான். அப்புறம் அப்பா அம்மா வேற உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டுக்கு வரணும். யா ஷோர், கன்ஃபார்ம் விக்ராந்த், கன்ஃபார்ம் வீட்டுக்கு நான் வருவேன். ப்ரோ நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அம்மா. ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் அமிர்தா கண்டிப்பாக வந்தாகணும். யா ஷோர் விக்ராந்த், கன்ஃபார்ம் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன். எனக்குமே அவங்கள பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சுல உங்களை பார்த்து பேசிலாம். கன்ஃபார்ம் நான் வரேன். ஓகே ப்ரோ, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். எனக்கு திரும்பவும் பெங்களூர் போகிற வேலை ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வந்ததும் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக விக்ராந்த், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு ஃப்ரீயானதும் நானும் என் ஒய்ஃபும் உங்கள் வீட்டுக்கு வரோம். நஸ்ரீன் அக்கா, நஸ்ரீன் அக்கா, யாருக்கா அவரு இவ்வளோ அழகா இருக்காரு? ம் ஆமாம் ப்ரோ. அக்கா சொல்லுங்க, யார் அவரு? ஏண்டி எல்லாருமே சைட் அடிக்கிற, யாராவது ஒரு ஆளை மட்டும் சைட் அடிச்சா போதாது அவனுக்கு? என்னக்கா நீங்க, கடவுள் எதுக்கு நமக்கு கண்ணை கொடுத்துருக்காரு? எதுக்கு? அழகு ரசிக்கிறதுக்குக்கா. இப்படி கண்ணு முன்னாடி ஒரு அழகு இருக்கும்போது அதை பார்த்து ரசிக்கலனா நமக்குலாம் என்னக்கா கண்ணு? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இரு, உன்னைய சோஃபி மேமிக்கிட்டே போட்டு கொடுக்குறேன். அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம்க்கா, அவங்க வேலையில் மட்டும்தான் ஸ்ட்ரிக்ட்டு, இந்த மாதிரி விஷயத்துலலாம் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இதிலலாம் அவங்களுக்காகலாம் நான் பயப்பட மாட்டேன். ஆனால் சொல்லுங்க, யார் இவரு? எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சாரோட ரிலேட்டிவா இருக்கும், அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவரு ப்ரோன்னு சொல்லி தான் கூப்பிடுறாரு. ஸோ ரிலேட்டிவா தான் இருக்கும். அப்படியா? ரிலேட்டிவா? ஆனால் விக்ரம் சாரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயிருக்கோம், ஆனால் இவரை நம்ம பார்த்தது இல்லையே. தெரியல, ஒருவேளை ரொம்ப தூரத்தில் இருந்திருப்பாங்களோ, இப்போதான் வந்திருப்பாரு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பாரோ. என்னமோ போங்க, ஆனால் ஆள் பார்க்க அழகாக இருக்காரு. அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வந்தது நல்லா இருக்கும்ல. உன் லூட்டிக்கு அளவே இல்லை. நஸ்ரீன் மேனேஜர், என்ன பண்ணுறீங்க? மேம் ஒன்றும் இல்லை மேம், சும்மா தான். சும்மாவா? நஸ்ரீன், டிசைன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? மேம் ஆல்மோஸ்ட் டன் மேம். கொஞ்சம் வேலை மட்டும் இருக்கு. அவுட்லைனிங் மட்டும் கொடுத்துட்டேன்னா கரெக்டாக இருக்கும். அது மட்டும் முடிச்சதும் உங்கள் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வரேன். என்ன நஸ்ரீன் நீங்கள்? ஆமாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரை பார்த்து பேசிட்டு இருந்தீங்க? மேம், அங்கே விக்ரம் சார் கூட ஒரு சார் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசாக யாராவது வந்திருக்காங்களோ ஒர்க் பண்ண அப்படின்ட்டு பார்த்து பேசிட்டு இருந்தோம் மேம். மற்றபடி ஒன்றும் இல்லை மேம், சைட்லாம் அடிக்கல. ப்ராமிஸ் மேம், நான் சைட்லாம் அடிக்கல. புதுசாக இருக்கேன், யாருன்னு பார்த்தேன். புதுசாவா? யார் அது? அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நஸ்ரீன், டிசைன் அவுட்லைன் முடிஞ்சிருச்சுன்னா என் டேபிளுக்கு ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க, போய் வேலையை பாருங்கள். அக்கா, என்னாச்சு மேனேஜர் மேம்க்கு? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ பதட்டமாக பேசிட்டு போன மாதிரி இல்லை? அப்படிதான் இருக்கு. தெரியல, அவங்க அப்படிதானே, அவங்க அதிகமாக எதுவுமே பேச மாட்டாங்க. சரி வா, வேலை இருக்கு. உனக்கு வேற ஏதோ செக் பண்ணேன்னு சொன்னியே, வா நான் செக் பண்ணி என்னன்னு சொல்கிறேன். இருங்கக்கா, கொஞ்ச நேரம் நான் உங்ககிட்ட பேசிட்டு போகிறேன். என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் நிக்கலடி, அவரை சைட் அடிச்சுட்டு நிக்கிற. ஒழுங்கா வா. அக்கா வாடி. ஐயோ, கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்காரே, கொஞ்ச நேரம் சைட் அடிக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. விக்ராந்த், நீங்க என்னடா பண்ணுற? ஆமாம், உனக்கும் விக்ரம் சாருக்கும் இப்படி பழக்கம்? நீ எப்படி அவர்கிட்ட பேசி பழகுன? நீ எப்படிடா இங்கே வந்த? உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தானே ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நீ எதர்ச்சியாக வந்தியா, இல்லை நான் இங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சி வந்தியா? கண்டிப்பாக விக்ராந்த் இங்கே அடிக்கடி வருவான், அவன்கிட்ட நான் மாட்டினேன், அவ்வளோதான். உடனே வேலையை விட்டு போகணும். ஆனால் என்ன ரீசன் சொல்லி போகிறது? வேலைக்கு வந்தே கொஞ்சம் நாள் தானே ஆகுது, அதுவும் இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில். அப்படி இருக்கும்போது சாதாரணமாலாம் வெளியில் போயிட முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலையே.
ஆனால் விக்ரம் சாருக்கு எப்படி விக்ராந்தை தெரியும்? விஜி, இதுக்கப்புறம் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக நீ மாட்டிப்ப. அதனால் ஜாக்கிரதையாக இரு. நீ பாட்டுக்கும் மாட்ட அப்படிங்கிறதுல இருக்காத. கண்டிப்பாக விக்ராந்த் அடிக்கடி இங்கே வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஜாக்கிரதையாக இரு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இங்கேருந்து போயிடலாம். ஆமாம், போயிடணும். இல்லைன்னா மாட்டிப்பேன், வசமாக மாட்டிப்பேன். பதனி கரி சரி நீ மாமா மரே ரே சா மாமா மரே ரே சரி கரி சனி தப்பா பதனி இருந்தாலும் அதிதி கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாள்ல. கௌதம் பாவம், அதான் மன்னிப்பு கேட்குறான்ல. அப்புறம் மன்னிச்சா என்ன? மனுஷங்கன்னா தப்பு செய்வாங்க தான். ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ பெரிய தண்டனையா? வேறு என்ன தண்டனை கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவனோட குழந்தைய அவனை தூக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறா? எல்லாரும் இவ்வளோ சொல்லியும் இவன் ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா? கொஞ்சமாவது அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல, அவனை மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல. அதான் அவன் சொல்கிறான்ல, திரும்பவும் தப்பு பண்ணுனா என்னை மன்னிக்க கூட வேண்டாம், என்ன கொன்றுன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது ஏன் இவ இப்படி பண்ணுறா? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கௌதம் எப்படிலாம் பார்த்துக்கிட்டான் உங்களுக்கு தெரியும் தானே? எவ்வளோ அழகாக அவனை பார்த்துக்கிட்டா தெரியுமா? அது கூடமா அதிதிக்கு தெரியல? அது எல்லாமே நடிப்புன்னு இவளுக்கு தெரியுதா? ஆனால் பாவம் கௌதம், என்னப்பா இப்படி பண்ணுறாங்க? இதில் வேற குழந்தைக்கு பேர் வைக்க போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வேற என்னென்ன நடக்க போகுதோ கௌதமை நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதிலை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.